ஸ்டேட் டயக்ராம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ராப்பர்ட்டிஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும். எனி அப்சர்வபிள் அண்ட் மெஷரபிள் பிசிக்கல் குவான்டிட்டி தான் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம்பிள் ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், என்ட்ரோபி, என்தால்பி, எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, இதெல்லாமே வந்து தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஏதாச்சும் ரெண்டு இன்டென்சிவ் இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நடுவில் வரையக்கூடிய டயக்ராம் தான் ஸ்டேட் டயக்ராம்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துக்கிறேன், பீட்டான்னு. இது வந்து ப்ரெஷர் டெம்பரேச்சரா இருக்கலாம், ப்ரெஷர் வால்யூமா இருக்கலாம், என்ட்ரோபி என்தால்பியா இருக்கலாம், எந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியா வேணா இருக்கலாம். பட் எனி டூ ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இடையில நம்ம வரையக்கூடிய எனி டூ இண்டிபெண்டன்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இடையில வரையக்கூடிய டயக்ராம் பேரு ஸ்டேட் டயக்ராம். இந்த ஸ்டேட் டயக்ராம் ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுது. இந்த பிளேன்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். லெட்ஸ் சே இந்த பாயிண்ட் 1 அப்படின்னா சிஸ்டம் வந்து ஸ்டேட் 1ல இருக்குன்னு. இப்போ அதே சிஸ்டம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும். இப்போ ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2க்கு சிஸ்டம் போகுது அப்படின்னா அதை தான் வந்து நான் ப்ராசஸ்ன்னு சொல்றேன். ஸோ ஸ்டேட்ல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் தான் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2க்கு நடக்கும். ரைட், இப்போ இந்த ஸ்டேட் டயக்ராம்ஸை எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் டயக்ராம் வரைகிறேன். லெட்ஸ் சே இது ஆல்ஃபா, இது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பீட்டா இன்னொரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. லெட்ஸ் சே ஸ்டேட் 1 இங்க இருக்கு, ஸ்டேட் 2 ஒரு ஹரிசான்டல் லைன் மேல இருக்கு. இப்போ ஸ்டேட் 1க்கும் ஸ்டேட் 2க்கும் என்ன காமனா இருக்குன்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா மாறல. லெட்ஸ் சே இங்க நம்பர்ஸ் போடலாம், 0 1 2 3 4. ஸ்டேட் 1ல பார்த்தோம்னாலும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4, ஸ்டேட் 2ல பார்த்தாலும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4. ஆல்ஃபா வேல்யூ மாறவே இல்லை. அண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையுமே இந்த ப்ராசஸ் முழுக்க ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஆல்ஃபா ஈக்குவல் டு 4. அப்போ நான் இதை வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூப்பிடலாம் இந்த ப்ராசஸை. ஸோ இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஆல்ஃபாவா இருந்தா ஒரு ஹரிசான்டல் லைன் எப்பவுமே ஆல்ஃபா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா அதுல எனி டூ பாயிண்ட்ஸ், லெட்ஸ் சே பாயிண்ட் 3 and point 4 which represent two states, state 3 and state 4. இது ரெண்டுத்துக்குமே எது சேமா இருக்கும்னா பீட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 3 4 5 6ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஸ்டேட்லையும் பீட்டா ஈக்குவல் டு 6, இந்த ஸ்டேட்டுக்கும் பீட்டா ஈக்குவல் டு 6. இங்க இருக்கிற இடப்பட்ட எந்த ஸ்டேட் எடுத்தாலுமே பீட்டா வேல்யூ ஈக்குவல் டு 6. ஸோ பீட்டா மாறவே இல்லை, 6ங்கிற அதே வேல்யூ இருக்கு. அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நான் சொல்லலாம்னா பீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் ஒரு கான்ஸ்டன்ட் பீட்டா ப்ராசஸ். இவ்வளவுதான் வந்து ஸ்டேட் டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனி ஸ்டேட் டயக்ராம் எடுத்துக்கிறோம், ஆல்ஃபாங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, பீட்டாங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டினா ஒரு ஹரிசான்டல் ஒரு ப்ராசஸ் வந்து ஹரிசான்டல் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றோம்னா அந்த ப்ராசஸ்ல ஆல்ஃபா கான்ஸ்டன்டா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ் வெர்டிக்கல் லைனா இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ்ல பீட்டா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட் டயக்ராம்ஸ் தான் பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராம். இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி நான் ஒரு பிவி டயக்ராம் பத்தி சொல்றேன். பிவி டயக்ராம்ல ஒரு ஹரிசான்டல் லைன் வரைகிறேன். ஒரு ஹரிசான்டல் லைன் வரைகிறேன்னா எனக்கு என்ன கான்ஸ்டன்டா இருக்கணும்னா ப்ரெஷர் வேல்யூ கான்ஸ்டன்டா. ஸோ இது வந்து ப்ரெஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆர் ஐசோபாரிக் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அதே ஸ்டேட் டயக்ராம்ல ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிட்டேன்னா அதுல வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஐசோபாரிக் ப்ராசஸ். நம்ம 4 ப்ராசஸ் தான் படிக்க போறோம். அதுல 2 ப்ராசஸ் பிவி டயக்ராம்ல ஈஸியா ரெப்ரசென்ட் ஆயிடும். ஹரிசான்டல் லைன் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், வெர்டிக்கல் லைன் இருக்கக்கூடிய எந்த ப்ராசஸ்லயும் வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதே மாதிரி டிஎஸ் டயக்ராம் போறோம், இதுல ஹரிசான்டல் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன கான்ஸ்டன்டா இருக்கும்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இது ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதே டிஎஸ் டயக்ராம்ல நான் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சேன்னா அங்க என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இது வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்.
S equal to constant. ஸோ இப்போ நமக்கு 4 ப்ராசஸ் தான் இருக்கு. மெயினா நம்ம சைக்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்தா 4 தான். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம், ஐசோதெர்மல் அண்ட் ஐசென்ட்ரோபிக். இதுல 2 ப்ராசஸ் பிவி டயக்ராம்ல ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல். அதே மாதிரி இன்னொரு 2 ப்ராசஸ் டிஎஸ் டயக்ராம்ல ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஐசோதெர்மல் அண்ட் ஐசென்ட்ரோபிக். இப்போ மிச்ச ப்ராசஸஸ் எல்லாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இப்போ பிவி டயக்ராம்ஸ் எடுத்துப்போம். பிவி டயக்ராம்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஐசோபாரிக் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஹரிசான்டல் லைன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வெர்டிகல். அடுத்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த இந்த கிராஃப்ல எப்பவுமே வந்து நெகட்டிவ் ஸ்லோப்ல தான் இருக்கும். அதாவது செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட், செகண்ட் டு ஃபோர்த் குவாட்ரண்ட் அந்த ஷேப்ல தான் வந்து கிராஃப் வந்து இருக்கும். இதுல நமக்கு 2 தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டீப்பா இருந்துச்சு அப்படின்னா அது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கும். அதுவே வந்து ஸ்லோப் கம்மியா இருந்தது அப்படின்னா அது வந்து ஐசோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஒரு ஐடியல் கேஸ்க்கு. அதே மாதிரி ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னா பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஏர் யூஸ்வலா காமா ஈக்குவல் டு 1.4, 1 விட அதிகம். ஸோ கர்வுடைய ஸ்லோப் வந்து அதிகமாகும். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஐசோதெர்மல் கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல். இது 2 மட்டும் ஞாபகம் வச்சு. இது எப்பவுமே நெகட்டிவ் ஸ்லோப்ல இருக்கும். அதாவது செகண்ட் குவாட்ரண்ட் இருந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படிதான் வந்து ப்ராசஸ் நடக்கும். இல்ல ஃபோர்த்ல இருந்து செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு. அதுல ஸ்டீப்பா இருக்கு, ரொம்ப ஸ்டீப்பா இருக்குன்னா அது ஐசென்ட்ரோபிக். ஸ்லோப் கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து ஐசோதெர்மிக். 4 ப்ராசஸ்மே இப்போ ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு பிவி டயக்ராம். இதே மாதிரி 4 ப்ராசஸ் டிஎஸ் டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஒரு டிஎஸ் டயக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா இதுல நமக்கு 2 ப்ராசஸ் ஆல்ரெடி தெரியும். ஒன்னு வந்து ஐசோதெர்மல், ஹரிசான்டலா இருந்ததுன்னா அது ஐசோதெர்மல், வெர்டிகலா இருந்தா அது ஐசென்ட்ரோபிக். மீதி 2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ இது 2 பாசிட்டிவ் ஸ்லோப் ரீஜன்ல இருக்கும். அதாவது 1வது குவாட்ரண்ட்ல இருந்து 3வது குவாட்ரண்ட், இல்ல 3வது குவாட்ரண்ட்ல இருந்து 1வது குவாட்ரண்ட் தான் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எதுக்கு ஸ்லோப் அதிகம், எதுக்கு ஸ்லோப் கம்மின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லோப் அதிகமா இருக்கக்கூடிய ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், ஸ்லோப் கம்மியா இருக்கக்கூடிய ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இவ்வளவுதான். ஸோ நம்ம 2 எப்பவுமே ஹரிசான்டல் வெர்டிகலா இருக்கும். மீதி 2 முதல்ல பாசிட்டிவ் ஸ்லோப்ல இருக்குமா, நெகட்டிவ் ஸ்லோப்ல இருக்குமா, அதாவது எந்த குவாட்ரண்ட்ல இருந்து எந்த குவாட்ரண்ட் பார்க்கணும். அடுத்து ஒன்னுத்துக்கு ஸ்டீப்னஸ் ஸ்லோப் அதிகமா இருக்கும், இன்னொன்னுக்கு ஸ்லோப்பு கம்மியா இருக்கும். எதுக்கு அதிகமா இருக்கும், எதுக்கு கம்மியா இருக்கும்ன்றது கண்டிப்பா ஞாபகம். இப்போ டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஒரு டயக்ராம் காட்டியிருக்கேன். அகெயின் இது ஒரு பிவி டயக்ராம். பிவி டயக்ராம்னா ஆட்டோமேட்டிக்கா ஹரிசான்டலா இருக்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், வெர்டிகலா இருக்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இதுல கண்டிப்பா நமக்கு n பாசிட்டிவ் வேல்யூஸ்ல இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டீப்னஸ் அதிகமா இருந்தா அது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், ஸ்லோப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து ஐசோதெர்மிக் ப்ராசஸ். கவனிச்சு பாருங்க, இது செகண்ட் டு ஃபோர்த் குவாட்ரண்ட் நெகட்டிவ் ஸ்லோப்ல தான். அதே மாதிரி ஹரிசான்டல் லைன் இங்க வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், வெர்டிகல் லைன் வந்து ஐசோட்ரோபிக் ப்ராசஸ், ஹரிசான்டல் லைன் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் பார்த்தோம்னா ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு ஸ்லோப் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு ஸ்லோப். ஸோ இந்த 4 ப்ராசஸ் என்னென்ன 4 ப்ராசஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம், ஐசோதெர்மல், ஐசென்ட்ரோபிக். இந்த 4 ப்ராசஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்க போகுது சைக்கிள்ஸ்ல. அதனால இந்த 4 ப்ராசஸையும் பிவி டயக்ராம் அண்ட் டிஎஸ் டயக்ராம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சு படிச்சுட்டு போனோம்னா சைக்கிள்ஸ் வரையும் போது ஈஸியா. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த 4 சைக்கிள்ஸ்க்கும் உள்ள காமன் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். எது எதுக்குன்னா கார்னோ, ஆட்டோ, டீசல், டியூவல் அண்ட் பிரேட்டன், இந்த 5 சைக்கிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய காமன் ஃபீச்சர்ஸ். முதல்ல இந்த ப்ராசஸஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். கம்ப்ரெஷன் ப்ராசஸ் அப்படின்னா
ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒருவேளை க்ளோஸ் சிஸ்டமாக இருந்தால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ரெண்டாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு ஹீட் அடிஷன் ப்ராசஸ். ஸோ ஹீட்டை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது க்ளோஸ் சிஸ்டமாக இருந்தால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை கான்ஸ்டன்டாக கூட இருக்கலாம், நம்ம ப்ராசஸை பொறுத்து. மூணாவது ப்ராசஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். எக்ஸ்பேன்ஷன் வந்து கம்ப்ரெஷனுக்கு ஆப்போசிட். ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் குறையும், வால்யூம் க்ளோஸ் சிஸ்டமாக இருந்தால் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நாலாவது ப்ராசஸ் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். இது ஹீட் அடிஷனுக்கு ஆப்போசிட். ஸோ ரெண்டு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. கம்ப்ரெஷனும் எக்ஸ்பேன்ஷனும் ஆப்போசிட். ஒன்றுல ப்ரெஷர் அதிகரிக்கும், இன்னொன்றுல ப்ரெஷர் குறையும். ஹீட் அடிஷனும் ஹீட் ரிஜெக்ஷனும் ஆப்போசிட். ஹீட் அடிஷன்ல யூஸ்வலா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் ரிஜெக்ஷன்ல டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்னென்ன ப்ராசஸஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். எல்லா சைக்கிளுக்குமே பொதுவாக 4 ப்ராசஸ் இருக்கும், இதே ஆர்டர்ல. கம்ப்ரெஷன், ஹீட் அடிஷன், எக்ஸ்பேன்ஷன், ஹீட் ரிஜெக்ஷன். ரெண்டாவது பாயிண்ட், கம்ப்ரெஷனும் எக்ஸ்பேன்ஷனும் எப்பவுமே இந்த 5 சைக்கிள்லையுமே ஒரே ப்ராசஸ் தான். அது என்ன ப்ராசஸா அசியூம் பண்றோம் அப்படின்னா ஐசென்ட்ரோபி. ஸோ இருக்கிற 5 சைக்கிளுக்குமே கம்ப்ரெஷன் ப்ராசஸும் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸும் எப்பவுமே ஒரே ப்ராசஸாக தான் அசியூம் பண்ண போறோம். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் தான். ஐசென்ட்ரோபிக்னா ஐசோ என்ட்ரோபிக் அப்படின்னா கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி. என்ட்ரோபி மாறல அப்படின்னு. அடுத்தது ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸஸ் டிபெண்ட் ஆன் த சைக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் கார்னோ சைக்கிளா இருந்தா ஹீட் அடிஷன் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே ஐசோதர்மலா. ஆட்டோவா இருந்தா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வால்யூமா இருக்கும். டீசலா இருந்தா ஒன்னு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இன்னொன்னு கான்ஸ்டன்ட் வால்யூம். டியூவல்ல ஹீட் அடிஷன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லயும் கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கும், ஹீட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல இருக்கும். பிரேட்டனுக்கு ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல இருக்கும். ஸோ கம்ப்ரெஷனும் எக்ஸ்பேன்ஷனும் எப்பவுமே எல்லா சைக்கிளுக்கும் ஐசென்ட்ரோபிக். ஹீட் அடிஷனும் ஹீட் ரிஜெக்ஷனும் சைக்கிளை பொறுத்து அது எந்த ப்ராசஸ் அப்படின்றது மாறுபடும். இதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னாலே என்ன சைக்கிள் நமக்கு தெரிஞ்சு. கடைசி பாயிண்ட், ஆட்டோ டீசல் டியூவல் சைக்கிள்ஸ் எங்க நடக்குதுன்னு நான் அசியூம் பண்றேன்னா பிஸ்டன் சிலிண்டர் டிவைசஸ், அதாவது ஒரு க்ளோஸ் சிஸ்டமா இருக்குன்னு அசியூம் பண்றேன். பட் பிரேட்டன் சைக்கிள் நடக்கிறது ஸ்டெடி ஃப்ளோ டிவைசஸ், கம்ப்ரெசர், கம்பஷன் சேம்பர், டர்பைன். உள்ள கம்ப்ரெசருக்குள்ள போயிட்டு வெளியில வருது ஃப்ளூயிட். ஸோ அது ஒரு ஓப்பன் டிவைஸ். அதே மாதிரி கம்பஷன் சேம்பர் வந்து ஒரு ஓப்பன் டிவைஸ். அது உள்ள ஃப்ளோ வருது, வெளியில வந்து ஃப்ளோ வருது. ஸோ இது வந்து பிரேட்டன் சைக்கிளுக்கு மட்டும் மாறுபடும். ஆட்டோ டீசல் டியூவல் எல்லாத்துக்குமே பிஸ்டன் சிலிண்டர் டிவைஸ் அசியூம் பண்றேன். ஸோ ஒருவேளை டெரிவேஷன் போடுறோம்னா அங்க ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும். ஓப்பன் ஃப்ளோ டிவைஸ்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ பிரேட்டன் சைக்கிளுக்கு மட்டும் நம்மளால ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அந்த சைக்கிளை அனலைஸ் பண்ண முடியும்.